உண்டியலில் பக்தர்கள் 1,40,00,000 ரூபாய் காணிக்கை செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 27 நாட்களில் பக்தர்கள் உண்டியல்களை செலுத்திய காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. கோவில் பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 1,40,00,000 ரூபாய் ரொக்கம், 632 கிராம் தங்கம், 13,434 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியலில் 1,47,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியலின் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 1,47,42,000 ரூபாய் ரொக்கம், 98 கிராம் தங்கம், 4 கிலோ 100 கிராம் வெள்ளி, 162 வெளிநாட்டு கரன்சி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கோவில் பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு லட்சம் முதலீடு செய்தால் மாதந்தோறும் 2,500 ரூபாய் தருவதாக கூறி மோசடி செய்த நபரை கைது செய்ய கோரி தஞ்சாவூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோர் புகார் அளித்தனர். தஞ்சையில் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வரும் மர்ஜித் அலி தனது நிறுவனத்தில் புதிய பேருந்துகள் வாங்க முதலீடு செய்தால் 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 2,500 ரூபாய் லாபம் தருவதாக கூறி வெளிநாடுகளில் பணிபுரியும் இஸ்லாமியர்களின் குடும்பத்தினரிடம் 20 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கியதாக தெரிகிறது. தொடர்ந்து முதலீடு செய்தவர்களுக்கு உரிய லாபத் தொகையையும் முதலீடு தொகையையும் தராமல் தலைமறைவானதாக தெரிகிறது. இதனையடுத்து மாஜித் அலியை கைது செய்து முதலீட்டு தொகையை மீட்டுத் தர வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். ஆனைமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் வரையாடுகளை ஜிபிஎஸ் கருவி மூலம் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழ்விடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நடப்பாண்டுக்கான கணக்கெடுப்பை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து நடத்தி வருகின்றனர். இன்று முதல் 27ஆம் தேதி வரை ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியார், மங்கரை சுற்றுப்பகுதிகளில் கணக்கெடுக்கும் பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவையொட்டி தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி தேர் வலம் வரும் 4 ராஜ வீதிகளை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சை பெரிய கோவிலில் நேற்று சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி தேர் வலம் வரும் 4 ராஜ வீதிகளை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், தார் சாலை, நிழற்குடை அமைக்கவும் உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அய்யனார் கோவில் திருவிழாவையொட்டி நாச்சக்காலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாடானை மங்களநாதன் குளம் அருகே எல்லைக்காவல் தெய்வமான ஆதீனமிளகி அய்யனார் கோவில் திருவிழா காப்பு கட்டத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கோவில் நாச்சக்காலைக்கு மரியாதை செலுத்தும் விழா நடைபெற்றது. இதனையடுத்து ஆதீனமிளகி அய்யனாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்தை பாதி வழியில் நிறுத்திய ஓட்டுநர் படிக்கட்டில் பயணித்த மாணவர்களை உள்ளே அனுப்பிய பிறகு வாகனத்தை மீண்டும் இயக்கினார். திண்டிவனம் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அரசு நகர பேருந்தின் படிக்கட்டில் நின்றவாறு கல்லூரி மாணவர்கள் பயணித்தனர். பேருந்தின் உள்ளே செல்லுமாறு கூறியும் மாணவர்கள் கேட்காததால் ஓட்டுநர் பேருந்தை பாதி வழியிலேயே நிறுத்தினார். தொடர்ந்து பேருந்தில் இடமில்லை என்றாலும் பின்னால் வரும் மற்றொரு பேருந்தில் ஏறுமாறும் படிக்கட்டில் தொங்கியபடி பயணிக்கக்கூடாது எனவும் கூறியதை அடுத்து மாணவர்கள் உள்ளே சென்றனர். அதன் பிறகு ஓட்டுநர் பேருந்தை இயக்கி சென்றார்.
செங்கல்பட்டில் தலையில் மாட்டிக்கொண்ட ஈயசட்டியை அறுத்தெடுத்து 3 வயது சிறுமியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். செங்கல்பட்டு நகருக்கு உட்பட்ட சின்னமணியக்கார தெருவை சேர்ந்த விஜயகுமாரின் 3 வயது மகள் துருவதர்ஷினி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது ஈயசட்டியை தலையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது குழந்தையின் தலையில் சட்டி மாட்டிக்கொண்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சட்டியை அறுத்தெடுத்து சிறுமியை பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு மருத்துவமனையில் தீத்தடுப்பு குறித்து செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. மருத்துவமனைகளில் திடீரென தீ விபத்து நேர்ந்தால் தீத்தடுப்பு உபகரணங்களை கொண்டு நெருப்பை எவ்வாறு அணைப்பது, தற்காலிக பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள், தீப்பற்றி எரிந்தால் எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து செயல்முறை விளக்கங்களை நத்தம் தீயணைப்பு துறையினர் செய்து காண்பித்தனர். இதில் மருத்துவமனை முதன்மை தலைமை மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த கூலி தொழிலாளியின் உடலை மீட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். எல்லன்புரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மகேந்திரகுமார் வீட்டின் அருகே உடலில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதையடுத்து உறவினர்கள் அவரை மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து கூலி தொழிலாளியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது சகோதரர் வசந்தகுமார் பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் முடக்கத்தூர் அருகே நாய்கள் கடித்து உயிரிழந்த மானின் இறைச்சியை சமைத்த இருவருக்கு வனத்துறையினர் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலரசப்பட்டு அருகே தீர்த்தம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் சிலர் மான் இறைச்சியை சமைத்து சாப்பிடுவதாக மாவட்ட வன அலுவலர் அசோக்குமாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மான் இறைச்சி சமைத்துக் கொண்டிருந்த வானவராயன், கார்த்தி ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது நாய்கள் கடித்ததில் உயிரிழந்த மானின் இறைச்சியை சமைத்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டதை அடுத்து தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை குழாய் உடைந்து கழிவுநீர் வெளியேறி வருவதால் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமலை நகரில் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை குழாய் உடைந்து கழிவுநீர் வெளியேறியது. இதனால் அப்பகுதி முழுவதும் கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியிருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பக்கம் யாரும் நடமாட முடியல, வைக்க முடியல, கதவை திறந்து வீட்டில் உட்கார முடியல. எங்களால் கொசுவும் நாத்தமும் தாங்கலை. கவுன்சிலர்கிட்டையும் நாங்கள் சொல்கிறோம், அவர் சுயேட்சை கவுன்சிலர், அதனால் அவர்கிட்டையும் நாங்கள் சொல்கிறோம், அவரும் போய் சொல்கிறாரு, எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த மாதிரி நாத்தத்தோடு இருக்க முடியாதுல்ல, கதவை திறந்து இருக்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் நிற்கிறீங்க பாருங்கள், எவ்வளோ சூழ்நிலை, இந்த உள்ளூண்டு தண்ணியிலே எவ்வளோ கொசு இருக்குது பாருங்கள். அப்போ அவ்வளோ தண்ணியில் எவ்வளோ கொசு இருக்கும், அவ்வளோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் விரைவாக இது கொஞ்சம் ஏன்னா அரசு கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போனால் தான் ரொம்ப நன்றியாக இருக்கும் உங்களுக்கு. குடியரசு துணைத் தலைவரை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் மாண்பை அச்சுறுத்தும் வகையில் கருத்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் பதவி விலகிட வேண்டும் என வலியுறுத்தி பொன்னேரி சார்பு நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை 3 மாத காலங்களில் அதற்கு தக்க தீர்வு அளிக்கப்பட வேண்டும் என்றும், வக்பு திருத்த சட்டத்தை உடனடியாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சரத்துக்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய துணைத் தலைவர் மற்றும் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே அவர்களை கண்டித்தும் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் அதன் மூலம் பதவியேற்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் இன்று உச்சநீதிமன்றத்தின் சுதந்திரமான தலையீட்டில் தீர்ப்புகளில் தலையிடுவது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பகல்காம் தாக்குதல் எதிரொலி காரணமாக நீலகிரியில் உள்ள 16 சோதனை சாவடிகளிலும் போலீசார் தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வாகனங்களில் சுற்றுலா செல்ல இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது.
இதனால் வெளிமாநில மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள் இ பாஸ் பெற்றிருந்தால் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உள்ளூர் பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக நீலகிரியில் உள்ள 16 சோதனை சாவடிகளிலும் உள்ளூர் மற்றும் வெளியூர் வாகனங்களை போலீசார் தீவிர சோதனைக்கு பின் மாவட்டத்திற்குள் அனுமதி அளித்து வருகின்றனர். மேலும் நீலகிரியில் நாளை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளதால் மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடலூரில் ஆவணம் இன்றி ஆம்னி பேருந்தில் எடுத்து செல்லப்பட்ட 40 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் இருந்து மன்னார்குடிக்கு சென்ற ஆம்னி பேருந்தில் ஆவணமின்றி பணம் எடுத்து செல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடலூர் ஆழ்பேட்டை சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்தில் ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 40 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் நவீன் அன்வர் என்பவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை வேதநாயகி அம்பாள் கோயிலில் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதிகள் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து புதுக்கோட்டையில் உள்ள சாந்தநாதர் சுவாமி வேதநாயகி அம்பாள் கோவிலில் விசுவ இந்து பரிஷத், பஜ்ரங்தள் உள்ளிட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மோட்ச தீபம் ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அகல்விளக்கு மோட்ச தீபத்தை அங்குள்ள பல்லவன் குளத்தின் படிகளில் வைத்து உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிடம் அஞ்சலி செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற சூரிய பூஜை நிகழ்ச்சிகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை 11, 12, 13 ஆகிய நாட்களில் சூரியன் தன் ஒளிக்கதிர்களை இறைவன் மீது படர செய்து பூஜிக்கும் நிகழ்வு நடைபெறும். அதன்படி இன்று காலை சூரிய உதயத்தின் போது சூரிய பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமிக்கும் ஸ்ரீ பெரியநாயகி நடராஜ பெருமான் மற்றும் சூரிய பகவானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே மோத வந்த லாரியிடம் இருந்து சாலையோரம் நின்றிருந்த நபர்கள் நூல் இழைகள் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தொப்பேடு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கடையின் முன்பு 2 நபர்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது இரும்பு கம்பிகளை ஏற்றிக்கொண்டு வந்த லாரியை மற்றொரு லாரி முந்திய போது மோத வந்தது. இதனை கண்ட அப்பகுதி நபர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் அங்கிருந்து அவர்கள் ஓடி தப்பினர். இதனையடுத்து லாரி அங்கிருந்த தடுப்புச் சுவரில் மோதி நின்றது. நெல்லை மாவட்டம் களக்காடு, தலையணை, திருக்குறுங்குடி மலை நம்பி கோயிலுக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடையை வனத்துறை நீக்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனப்பகுதிகள் வரையாடு கணக்கெடுப்பு தொடங்கப்பட உள்ளதால் திருக்குறுங்குடி மலை நம்பி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக வனத்துறையினர் நேற்று முன்தினம் அறிவிப்பு வெளியிட்டனர். இந்த அறிவிப்பு சுற்றுலா பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கோடை சுற்றுலாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் தடையை நீக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை ஏற்கப்பட்டு தடை நீக்கப்பட்டுள்ளது. கூலி தொழிலாளியை தாக்கி கொலை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து குழித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்குளவரம்பு பகுதியைச் சேர்ந்த ரவி மார்த்தாண்டம் மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தன்னைத்தானே சத்தமிட்டு திட்டிக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதனால் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கூலி தொழிலாளி புஷ்பராஜ் அவரை கண்டித்துள்ளார். ஆத்திரமடைந்த ரவி அவரது வீட்டிற்குள் புகுந்து புஷ்பராஜின் தலையை சுவற்றில் மோதி தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதையடுத்து ரவி கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த குழித்துறை நீதிமன்றம் கொலையாளிக்கு ஆயுள் தண்டனையும் 7,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே மீன்கள் அதிக விலைக்கு விற்பனையாவதால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் விசைப்படகு மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் ஆர்வத்துடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். சீலா, மவுலா, நகரை, சாலை மீன்களை மீனவர்கள் அதிக அளவு பிடித்து வருகின்றனர். மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டாலும் வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆர்வமுடன் மீன்களை வாங்கி செல்வதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாத்தப்பாடியில் ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளர் வீட்டில் நகை திருடிய மூவரை போலீசார் கைது செய்தனர். சாத்தப்பாடி கிராமத்தில் முன்னாள் ஊராட்சி தலைவர் ஜெயவேல், அவருடைய மனைவியும் ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளருமான சந்திராவுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி இரவு மேற்கூரை ஓட்டை பிரித்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் 6 சவரன் தங்க நகையை திருடி சென்றனர். இது தொடர்பாக கெங்கவள்ளி போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சந்திராவின் பேரன் உறவுமுறை கொண்ட தயாநிதி, அவரது நண்பர்கள் மணிகண்டன், சதீஷ் ஆகியோர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் கன்னியாகுமரியில் உள்ள உலக்கை அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் 3 மணி நேரம் இடைவிடாமல் பெய்த மழையால் மலை கிராமத்தில் அமைந்துள்ள உலக்கை அருவியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் விளைநிலங்கள், தென்னை மரங்கள் மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் சேதமடைந்துள்ளன. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் கிராம மக்கள் முடங்கி கிடக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவு நீர் காவிரி ஆற்றில் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தொடர் நடவடிக்கைகளால் குமாரபாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது 30 சாய தொழிற்சாலைகள் அனுமதி பெற்று இயங்கி வருகின்றன. இந்த தொழிற்சாலைகள் இரவு நேரத்தில் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவு நீரை காவிரி ஆற்றில் நேரடியாக கலந்து விடுவதாகவும் இதனால் குடிநீர் மாசடைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து மக்களின் ஆரோக்கியத்தில் விளையாடும் சாய தொழிற்சாலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வெள்ளைவாரண விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி நன்னிலம் வடக்கு தெருவில் அமைந்துள்ள வெள்ளைவாரண விநாயகர் ஆலயத்தில் விக்னேஸ்வரர் பூஜை, கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை பூஜை, பூர்ணாகூதி மற்றும் மகாதீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோயில் கோபுரத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் கடைவீதி பகுதிகள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். தாப்பலூர் கடைவீதி பகுதிகள் சாலையின் இரு புறங்களையும் ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டு இருந்தன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்புகளை அகற்ற கூறி நோட்டீஸ் வழங்கப்பட்டது. காலக்கெடு முடிவடைந்ததை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். வேலூர் மத்திய சிறையில் தண்டனை கைதுக்கு கஞ்சா சப்ளை செய்த இளைஞர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். வழிப்பறி வழக்கில் கைதான விஷ்ணு வேலூர் மத்திய சிறையில் தண்டனை கைதியாக உள்ளவர். இவரை பார்ப்பதற்காக கஸ்பா பகுதியைச் சேர்ந்த மோகன் மற்றும் ஹரி பார்வையாளராக சென்றுள்ளனர். அப்போது இவர்கள் வாயில் மறைத்து கடத்தி கொண்டு வந்த கஞ்சாவை விஷ்ணுவிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட காவலர்கள் 2 கைது செய்து 8 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்டில் சென்ற பணிப்பெண்ணுக்கு மர்ம நபர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானகரம் அருகே உள்ள பிரபல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடமான கேஜி சிக்னேச்சர் அபார்ட்மெண்ட்டில் பெண் ஒருவர் வேலை செய்து வருகிறார். இவர் அங்கு பணிக்கு சேர்ந்து 4 நாட்களே ஆனதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம்போல் வேலைக்காக சென்ற அந்த பெண்ணிடம் லிப்டில் வைத்து மர்ம நபர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் கூச்சலிட்டு லிப்டை நிறுத்தியதால் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
குடியரசு துணைத் தலைவரை கண்டித்து திருப்பூர் நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அண்மையில் திருத்தப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டத்திற்கும் உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது. இவ்விரு தீர்ப்புகளுக்கு எதிராக பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் ஆகியோர் கருத்து தெரிவித்திருந்தனர். இதனை கண்டித்து திருப்பூர் நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இருவரும் பதவி விலகிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசை கண்டித்து நியாய விலைக் கடை பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தென்காசியில் 2800 ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளன. பொது விநியோக திட்டத்திற்கான தனித்துறையை உருவாக்க வேண்டும், சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும், நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே கண்டன முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி முழுவதும் 2800 ரேஷன் கடைகள் திறக்கப்படாததால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் வங்கி ஊழியரான பூந்தமல்லியைச் சேர்ந்த அருண் பணியின் காரணமாக குமணன் சாவடி அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது வாகனத்திலிருந்து புகை வருவதைக் கண்ட அவர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திய போது திடீரென இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வாகனத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். இதனால் பூந்தமல்லி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை காந்திபுரத்தில் உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 35 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த சத்யவான் என்பவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் உரிய ஆவணங்களின்றி 35 லட்சம் ரூபாய் பணம் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அவர் கேரளா எடுத்துச் செல்ல இருப்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 35 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ரயிலில் கடத்தி கொண்டுவரப்பட்ட 450 கிலோ ரேஷன் அரிசியை காட்பாடி ரயில் நிலையத்தில் இருப்பு பாதை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஸ்ஸாமிலிருந்து பெங்களூருவுக்கு செல்லும் விரைவு ரயில் காட்பாடி ரயில் நிலையம் வந்தடைந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு இருப்பு பாதை காவல்துறையினர் ரயிலில் ஏறி சோதனை நடத்தினர். அதில் ரயிலின் பின்புறம் உள்ள புதுப்பெட்டியில் 15 பைகளில் சுமார் 450 கிலோ ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் பகுதியில் பொது உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலை அமைக்கப்பட்டால் அதிலிருந்து வெளியேறும் நச்சு வாயுவால் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்திலும் பெரும்பாலானோர் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மின் மோட்டாரை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அக்ரஹாரம் பகுதியில் உள்ள கடையின் முன்பு வைக்கப்பட்டிருந்த மின் மோட்டார் திருடு போனது. புகாரின் பேரில் பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். பள்ளிப்பாளையம் 4 வழிச்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை நிறுத்தி விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக அவர் பதிலளித்துள்ளார். தொடர்ந்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து மின் மோட்டார் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். அதன் பேரில் திருட்டில் ஈடுபட்ட 3 கைது செய்த போலீசார் மின் மோட்டாரையும் பறிமுதல் செய்தனர்.